ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐக்கான எத்தனாவது டேன்னு தெரியல. என்ன பண்ண போறோம்னா, நேத்து நம்ம வெப்சைட்ல வந்துச்சுல பிஓ ப்ரிலிம்ஸ் மார்க் பேப்பர். அதுல இருக்க 3 டிஏ, 2 டிஏ ஒரு கேஸ்ல ஒரே செட்டா பார்க்க போறோம். ப்ரிலிம்ஸ் லெவலு மெயின்ஸா பார்த்து பார்த்து ரொம்ப சப்பையா இருக்குங்க. உண்மையாவே ரொம்ப சப்பையா இருக்கு. சரி, வாங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் கட்டுறேன். கொஸ்டின் ஒரு டேபிள்ல ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இன்னொரு டேபிள், அதுக்கப்புறம் கீழே இன்னொரு டேபிள், 3 டேபிள். ஓகேவா? சப் கொஸ்டின் 1, 2, 3, 4, 5, 6. 6 சப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ டேபிள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். given 3 tables shows the distance from one city to another city in kilometers. Okay. அப்போ விசாகப்பட்டினத்துல இருந்து பெங்களூருக்கான டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர் தான். விசாகப்பட்டினத்துல இருந்து ஹைதராபாத்துக்கான டிஸ்டன்ஸ் 70 கிலோமீட்டர் தான். சென்னைக்கு 800, கோயம்புத்தூருக்கு 460, மதுரைக்கு 670. அவன் கொடுக்கறதெல்லாம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே. It is also known that distance between any two cities will be same for every type of transportation. எந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ல போனாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். அதாவது த்ரூ பஸ், த்ரூ ட்ரெயின், த்ரூ காரு, த்ரூ ஏரு, த்ரூ வாட்டர் கூட போய்க்கும். எல்லாம் ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட இன்னொன்னு கேட்கறேன். பெங்களூர் டு விசாகப்பட்டினம் எவ்வளவு தூரம் ஐயா? நம்மளுக்கு தான் தெரியும் விசாகப்பட்டினத்துல இருந்து பெங்களூரு 30ன்னு தெரியும்ல. அப்ப இங்க இருந்து இங்க வரணும்னாலும் அதே 30 தான். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இங்க பெங்களூர், ஹைதராபாத்லாம் கொடுத்துருக்கான், விசாகப்பட்டினம், விஜயவாடா இதெல்லாம் கொடுத்துருக்கானா. அடுத்ததுல வந்தோம்னா, இங்க பெங்களூரு, ஹைதராபாத் அதே மேப் இங்க வரும். இங்க சைட்ல இருக்கதா அடுத்த டேபிள்ல கீழே வரும், அடுத்த டேபிள்ல சைட்ல வரும். விச் மீன்ஸ் என்ன, அது கனெக்டிங் பாயிண்ட்ஸா இருக்கு இந்த சிட்டிஸ்லாம். லைக் இப்போ நீங்க விசாகப்பட்டினத்துல இருந்து கொச்சி போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த எந்த சிட்டிக்கு வந்தனாலும் போய்க்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சப் கொஸ்டின் போயிடலாம். சப் கொஸ்டின் போயிடலாம். டேபிள் நான் இங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். சப் கொஸ்டின் அதுல சால்வ். What is total distance traveled by a traveler if he starts his journey from Trivandrum and goes to Madurai? திருவனந்தபுரத்துல இருந்து மதுரை போறாராம். அண்ட் தென் மதுரை டு வாராங்கல், மதுரையில இருந்து வாராங்கல் போறாராம். அண்ட் ஃபைனலி வாராங்கல்ல இருந்து தஞ்சாவூர் போறாராம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்குன்றாங்க. ஓகே, டேபிளுக்கு வாங்க. திருவனந்தபுரத்துல இருந்து மதுரைக்கான டிஸ்டன்ஸ் 520. 520 வந்துருச்சா? ஓகே, 520. அதுக்கப்புறம் மதுரையில இருந்து வாராங்கல், மதுரையில இருந்து வாராங்கல் 570. 570 தானே? 570. ஓகே. அதுக்கப்புறம் வரங்கல் டு டிஃபார் என்னங்க, தஞ்சாவூர். ஓகே, வரங்கல்ல இருந்து தஞ்சாவூருக்கு இங்க இருக்கு 140. 140 இருக்கா? 140 இருக்கு. ஓகே, அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் சேர்த்தா டோட்டல் டிஸ்டன்ஸ் 500, 500, 1090, 1130, 1230. அம்பிட்டு தான். நெக்ஸ்ட் ஈஸியான கொஸ்டினா இருக்கு எல்லாமே. இஃப் அ ட்ரெயின் கோஸ் ஃப்ரம் மைசூர் டு ஊட்டி வியா மதுரை அண்ட் வாராங்கல், இந்த வழியா போகுதாம். மைசூர்ல இருந்து மதுரைக்கு போகுதாம். அதுக்கப்புறம் மதுரையில இருந்து வாராங்கல் போகுதாம். அதுக்கப்புறம் வாராங்கல்ல இருந்து ஊட்டி போகுதாம். இந்த வழியாக போகுது. ஓகே ஓகே. அண்ட் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் டில் வாராங்கல், இங்க வரைக்குமே ஸ்பீடு சேம். எவ்வளோ? 50. அண்ட் ஆஃப்டர் வாராங்கல் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் டிக்ரீஸ்டு பை 10. அப்ப இங்க மட்டும் 40 ஆகுது. ஓகேவா? இங்க 50ல வருது, இங்க மட்டும் 40 ஆகுது. Then find the time taken by train to cover the journey from Mysore to Ooty. மைசூர்ல இருந்து ஊட்டிக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும்ன்ற ஹவர்ஸ்ல கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு பிளஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்க 50ன்றது எங்கங்க? இந்த 2 இடத்துல இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் 40. ஓகே, மைசூர் டு மதுரை போவோம்.
மைசூர்ல இருந்து மதுரை. மைசூர்ல இருந்து மதுரை 200. 200 இருக்கா? 200. ஓகே. 200 பிளஸ் மதுரை டு வாராங்கல். மதுரை டு வாராங்கல் 570. ஓகே 570. அடுத்து வாரங்கல் டு ஊட்டி. வாரங்கல்ல இருந்து ஊட்டி 480 இருக்கா? 480. இதை கேன்சல் பண்ணா இங்க 12. இது எந்த சேஞ்சும் இல்ல. 00. இது ஆட் பண்ணோம்னா 77. 77 5 டேபிள் அடிச்சோம்னா 15.4 which means total time 27.4 hours. Next, a person want to go to Kannur from Hyderabad by his car. Find that which of the following given option he can reach Kannur by traveling minimum distance. Okay, ஹைதராபாத்ல இருந்து கண்ணூர் போகணும். ஓகேவா? நடுவுல என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஹைதராபாத் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க இந்த 2 ஊர். ஹைதராபாத்ல இருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து தான் கண்ணூர் போக முடியும். ஆமா தானே? ஆமா. ஹைதராபாத்ல இருந்து கொச்சியோ, குண்டூரோ, வராங்கலோ, திருப்பதியோ எங்கேயாவது போயிட்டு அங்க இருந்தா கண்ணூர் போக முடியும். ஓகே. ஹைதராபாத்ல இருந்து கொச்சிக்கு 230. ஓகேவா? கொச்சியில இருந்து கண்ணூருக்கு 850. டோட்டலா 1080 கிலோமீட்டர். இது மினிமமான்னு செக் பண்ணிக்குவோம். ஹைதராபாத்ல இருந்து குண்டூர் 210. குண்டூர்ல இருந்து இங்க 350. டோட்டலா 560. ஓகே. இப்போதைக்கு இதுதான் மினிமம். இது கிடையாது. அடுத்து 120 450 ஆட் பண்ணோம்னா 570. இதுவும் கிடையாது. இது மொத்தம் இங்கேயே 620 இருக்கு. இது இருக்க வாய்ப்பு இல்ல. முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆன்சர். எந்த வழியா? ஹைதராபாத் டு குன்னூர், குண்டூர் டு கண்ணூர். ஹைதராபாத்ல இருந்து குன்னூர், குன்னூர்ல இருந்து கண்ணூர். கண்ணூர். இதுதான் ஷார்டஸ்ட் ரூட். நெக்ஸ்ட், Ram started his journey from Salem at 4 a.m. and reached Chennai by train. ஓகே, ட்ரெயின்ல சென்னைக்கு வரும். 45 நிமிஷம் எடுக்கிறானா எதுக்காம் பஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷன் இன் சென்னை. சென்னையில ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு 45 நிமிஷம் எடுத்துக்கிறான். ஓகே. And took a bus to Tirupati and reached Tirupati at 6:45 a.m. நெக்ஸ்ட் டே, மறுநாள். இதுதான் மேட்டர். ஓகேவா? சரி, இந்த டயத்துல ஆரம்பிச்சு இந்த டயத்துல ரீச் ஆகுறான். ஓகே. இஃப் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் டு பஸ்ஸோட ரேஷியோ இது, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் கேக்குறாங்க. ஓகே, இங்க பாருங்களேன். சேலத்துல இருந்து கிளம்பி மறுநாள் தான் ரீச் ஆகுறான். மொத்தம் எவ்வளவு ஹவர்ஸ்? 26 hour 45 minutes-ஆ? நெக்ஸ்ட் டே 4 மணி ஆகுறப்ப 24 மணி நேரம். அடுத்து ஒரு 2 மணி நேரம் 45. இந்த 45 நிமிஷம் அவன் ட்ரெயினுக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் மாறுற டைம். ஓகே, அதை விட்டுருங்க. மிச்சம் 26 மணி நேரம். எப்படி டைம் இருக்கா நம்மகிட்ட? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டோம்னா இங்கேயும் டைம் வரும். சேலம்ல இருந்து சென்னை வந்த டிஸ்டன்ஸ், சேலம் டு சென்னை. சேலம் டு சென்னை முன்னாடி பேச்சு. சேலம் டு சென்னை எவ்வளவு தூரம்? 1120. இந்த டிஸ்டன்ஸ் பை இங்க வந்து ஸ்பீட் என்னது? 8x. ட்ரெயின்ல வரும் 8x. அதே மாதிரி பிளஸ் மறுபடியும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இங்க ஒரு டைம் வரும். டோட்டல் டைம் தான் நம்ம ஆட் பண்ணணும். சென்னை டு திருப்பதி, சென்னையில இருந்து திருப்பதிக்கு 840 கிலோமீட்டர், 840 கிலோமீட்டர். என்ன ஸ்பீட்ல? 7x ஸ்பீட்ல. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு இது 14 times 140, இது 12 times 120 ஆட் பண்ணோம்னா 260 டிவைடட் பை எக்ஸ். எக்ஸ் இதையும் கேன்சல் பண்ணோம்னா இது 10 ஆயிரும். எக்ஸ் வேல்யூ 10. ட்ரெயினோட ஸ்பீட் தானே கேட்கறாங்க. ட்ரெயினோட ஸ்பீட் நம்ம 8x தானே வச்சோம். அப்ப 80 தானே ஆன்சரு. இம்புட்டு தாங்க ஐயா, இம்புட்டே தான். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர். கொச்சி வியா பெங்களூர் 6 வரும். இந்த இடம் எல்லா இடத்துலயும் 6. 6 கோயம்புத்தூர், 6 பை மதுரை. ஓகேவா? இந்த ரூட்ஸ்ல எல்லாம் போறப்ப நம்மளுக்கு இது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதாவது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். ஓகே, விசாகப்பட்டினத்துல இருந்து கொச்சி போகணும். நடுவுல என்னென்ன ஸ்பாட்டு? பெங்களூர் வழியா போனா, இல்ல ஹைதராபாத், இல்ல சென்னை, இல்ல கோயம்புத்தூர், இல்லைன்னா மதுரை. ஓகே, ஸ்பாட் எடுத்துட்டோமா? விசாகப்பட்டினத்துல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் ரூட் பார்ப்போம். விசாகப்பட்டினத்துல இருந்து
இந்த வழியா பெங்களூர் வழியா. பெங்களூர் வழியானா 30, ஹைதராபாத் வழியானா 70, 800, 460, 670. ஓகே. அடுத்து அந்த மீடியம் ஸ்பாட்ல இருந்து கொச்சி போறதுக்கான ரூட். கொச்சி போறதுக்கான ரூட் அடுத்த பேஜ்ல இருக்கும். அடுத்த பேஜ்ல இருக்கு. 280, 230, 1060, 230, 940. இப்ப டோட்டல் இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 310, 300, 1860, 690, 1010, 1610. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிவைடட் பை 5 போட்டோம்னா ஆன்சர். ஓகேவா? 610, 610னா 2470, 2470. இதை தனியா வச்சுக்கோ. 2470 யாருக்கு? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இவன் 2 பேர்த்த மட்டும் தனியா ஆட் பண்ணுங்களேன். 1700 பிளஸ் 600 2300. டோட்டலா 4770 பை 5 பண்ணோம்னா 9 டைம் பேலன்ஸ் 2, 5 டைம் பேலன்ஸ் 2, 4. ஓகே. 954 கிலோமீட்டர். அம்புட்டு தாங்க ஐயா, அம்புட்டே தான். நெக்ஸ்ட் டிஏ நெக்ஸ்ட் வீடியோல வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, முடிச்சுக்கலாம். டாடா பை பை. அப்புறம் நேத்து சாயந்தரம் சின்ன கன்ஃபியூஷன்ங்க. கிளாஸ் ஆக்சுவலா கேன்சல் பண்ண சொல்லிட்டோம் முன்னாடியே, பட் மறந்துட்டாங்க. மறக்கல, பண்ணாங்க. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூல அது பிரைவேட் ஆகாம மாறி அப்படியே பப்ளிக்லயே இருந்திருக்கு. சோ நீங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கீங்க. சாரி. சரி, முடிச்சிடலாங்க ஐயா, முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ மறுபடியும் உடனே அப்லோட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, டாடா பை பை.